ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆன் பண்ணிட்டேன். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. செய்யூர் கிராமத்தில் ஆதி காலத்தில் நீங்கள் இங்கு இருக்கின்றீர்கள், வாழ்கின்றீர்கள். உங்கள் தந்தையார் டஃபியோ அவர்களோடு படித்தவர்கள் திண்டிவனத்தில். அவருடைய படிப்பு நிலையில் நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகள் முதல் கொண்டு. அது உண்மையிலும் உண்மை. அதுக்கு பிறகு உங்கள் தந்தையினுடைய மாணவர்கள் 3 பேரை தந்தை டஃபியிடம் சொல்லி பள்ளியில் சேர்த்திருக்கின்றீர்கள். அவர்கள் இன்று தமிழகத்திலே மிகப்பெரிய அலுவலராக வாழ்ந்து வருகின்றார்கள். ஆகவே உங்கள் தந்தை நீங்கள் அவர் பரீட்சை எழுதும் நேரத்தில் உடல்நிலை சரியில்லாத போது அவர் உங்கள் தந்தையை அழைத்து படுக்க வைத்து தேர்வு எழுத வைத்து இன்றைக்கு ஒரு பெரிய கல்வியாளராக உருவாகியிருக்கின்றீர்கள். உங்கள் குடும்பத்திலும் ஆசிரியர்கள் நிறைய பேர் உருவாகியிருக்கிறீர்கள். உங்கள் தந்தை விட்டு போய் சேர்த்த அந்த தந்தையின் மூலம் அவர்கள் 3 பிள்ளைகளும் மாவட்ட ஆட்சியராகவும் ஐஏஎஸ்ஸாகவும் ஐபிஎஸ்ஸாகவும் உயர்ந்த ரக பொறுப்புகள் எல்லாம் வருவதற்கெல்லாம் அடிக்காரணம் தந்தை டஃபி வழிகாட்டுதல். உங்கள் தந்தை கூட என்னை மறந்தாலும் மறங்கள், நீங்கள் தாமஸ் கவான் டஃபியை மறக்காதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இந்த பதிவுகளை நீங்கள் உங்களுக்கு தெரிவிக்குமாறு கேள்வி. கவான் டஃபி எங்கள் குடும்பத்தின் தெய்வமாக தான் இன்றைக்கு நாங்கள் கருதின வரைக்கும் வணங்கின வரைக்கும் ஜெபிக்கிறோம். கவான் டஃபி இல்லை என்று சொன்னார் எங்கள் தந்தையார் இல்லை, அவர் வாழ்வே மாறி போயிட்டார். அவர் உருவாக்கியதுனால என் தந்தையின் வழியாக இன்றைக்கு நாங்கள் நல்ல நிலையில் உருவாவதற்கு காரணக்கர்த்தாகவும் இருந்தவர் கவான் டஃபி தான். அது முழுமையாக நம்புகிறோம் நாங்கள். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த இது சொல்லுங்கள். ஒரு சமயம் என் தந்தையார் அம்மை நோய் வாய்ப்பட்டு அவர் அந்த பள்ளியை விட்டு செல்லுமாறு ஒரு பங்கு தந்தை அவரை அனுப்பிவிட்டார். அவர் தான் இவர் மரிய குழந்தை. அந்த காம்பவுண்ட் சுவராண்ட போய் நின்று கடவுள் நமக்கு இந்த அம்மை நோயை தேர்வு எழுதுகின்ற நேரத்தில் கொடுத்து விட்டார் என்று அழுத கண்ணீரோடு நின்று கொண்டு ஒரு சில மணித்துளிகள் சிந்தித்தார். சிந்திக்கின்ற வேளையிலே கடவுள் கவான் டஃபியின் மூலமாக அவரை அழைக்கின்றார். ஏய் சிங்கராயன் இங்கே வா, அரே சிங்கராயன் இங்கே வா அப்படின்னு உடனே கவான் டஃபி கூப்பிட்டு என்ன செய்தி, என்ன அவங்க விஷயம் வேலை போகிறோம். இது மாதிரி அம்மை போட்டுருச்சு ஃபாதர், எனக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்துடும், அதனால் சாமியார் என்னை வீட்டுக்கு போக சொல்லிட்டார். திரும்பி நீ நல்லான பிறகு வான்னு சொல்லிட்டார். 2 நாள் பொறுத்து பொது தேர்வு, நீ போகக்கூடாது, இங்கே வா அப்படின்னு அழைச்சிக்கின்னு வந்து அவருடைய கட்டில் கயிறு கட்டில், அதில் ஒரு பாய் இருந்தது, அது தனக்கு எடுத்துக்கின்னு தந்தை எடுத்து தரையில் பட்டு என் தந்தையாருக்கு அந்த கயிறு கட்டில் அந்த 10 நாளும் கொடுத்தார். தேர்வு எழுத வைத்தார். அங்கே எழுதித்தார் அவருடைய ரூமிலே, அவருடைய அறையை வர வச்சு அங்கேயே எழுத வைக்கிறான். தேர்வு தாளும் கொஸ்டின் பேப்பரை வர வச்சு அங்கேயே எழுதி என் தந்தை முதலிடமாக வந்தார். இது அவருடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வு என்பதை சத்தியத்தில் சத்தியமாக எங்கள் தந்தையார் சொன்னார். ஏன்னா உங்கள் தந்தை இந்த வீட்டு சூழலில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறார். சித்தியினுடைய சூழலில் இந்த சித்திக்கு சித்தியை நம்புவதை விட கவான் டஃபி தான் நமக்கு தாயும் தந்தையும் என்று சொல்லி அங்கேயே திண்டிவனத்தில் நிரந்தரமாக சொன்னார். ஆசிரியர் ஆன பிறகுத்தான் சொந்த ஊர் மண்ணு ஆணைய மறக்கணும் சென்றிருக்கிறார். இதுவரையிலே தாயும் தந்தையுமா இருந்த கவான் தான் அவரை வளர்த்திருக்கிறார். இதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம். அவரை பற்றி நாங்கள் என்னாலும் தியானிக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் என் தந்தைக்கு. எனவே என் தந்தையின் வழியாக நாங்கள் வந்து இன்றைக்கு நல்ல நிலையில் ஒரு தெய்வீக குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருக்காக வேண்டிக் கொண்டு அவருக்காக எங்கள் தெய்வத்துக்கும் கூட அவரையும் வைத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்நாள் வரையில் எந்த குறைபாடும் இல்லாமல் மிக மிக நன்றாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தாம் கவான் டஃபி அவர்களுடைய அருள் தான். தாம்னா ஒரு செல்ல பேரை அவங்க அப்பா கூப்பிட்டது. உங்கள் தந்தை மூலம் கொண்டு போய் பரிந்துரை பண்ணி படிக்க வைத்தார். இப்போ எங்கள் தந்தை இந்த ஊரில் ஒரு பெரிய வாத்தியார், சின்ன வாத்தியார்னு சொல்லுவாங்க. அவர் சின்ன வாத்தியார், பெரிய வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், பிச்சுமுத்து வாத்தியார். சின்ன வாத்தியாராக இருந்தப்போ இவர் பயின்ற இடத்துல இந்த ஒழுக்கம், கல்வி, மறைக்கல்வி இதெல்லாம் திண்டிவனத்துக்கு பெயர் போன இடம். அங்கே பயின்றவர்கள்லாம் இன்றைக்கும் அந்த தெய்வ பக்தி விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள்.
அந்த சுறுசுறுப்பு, கடின உழைப்பு, 5 நிமிஷம் உண்மை,